சில ஆல்பங்களை நாம கேட்கும்போது அது வெறும் பாட்டா மட்டும் இருக்காது. நம்ம வாழ்க்கையோட ஏதோ ஒரு காலகட்டத்தை ஞாபகங்களை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அப்படி 2000ஆவது வருஷத்துல ரிலீஸ் ஆகி இன்னைக்கும் 26 வருஷங்கள் கடந்தும் நம்ம இதய துடிப்போடு கலந்திருக்கிற ஒரு மேஜிக்கல் ஆல்பத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். கண்டு கொண்டேன் மம்மூட்டி, அஜித், ஐஸ்வர்யா ராய், தபு, அப்பாஸ்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்ச படம். இந்த படத்தோட கதையை தாண்டி இதற்கு ரத்தமும் சதையுமா உயிர் கொடுத்தது 2 பேர்தான். ஒருத்தர் நம்ம இசைப்புயல் A.R. ரஹ்மான், இன்னொருத்தர் கவிப்பேரரசு வைரமுத்து. தமிழ் சினிமாவில் வந்த ஃபீல் குட் மூவிஸ்ல இந்த திரைப்படத்திற்கும் ரசிகர்கள் மத்தியில தனி இடம் இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஆல்பம் பத்தின ஒரு சிறு தொகுப்பை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன சொல்ல போகிறாய். இந்த பாடலை பாடியவர் சங்கர் மகாதேவன், வரிகள் வைரமுத்து. ஒரு ஆண் தன் காதலியோட பதிலுக்காக எவ்வளவு ஏங்குறான், தவிக்கிறான் அப்படிங்கறத சங்கர் மகாதேவன் தன் காந்த குரல்ல அப்படியே கடத்தியிருப்பாரு. எகிப்து நாட்டோட பிரம்மாண்டமான பாலைவன லொகேஷன், அஜித்தின் அந்த கிளாசிக் லுக், தபுவின் அழகுன்னு விஷுவலாவும் இது ஒரு அற்புதமா இருக்கும். இந்த பாடல பாடியதற்காக பாடகர் சங்கர் மகாதேவனுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த படத்தோட டைட்டில் ட்ராக். இந்த பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி. வைரமுத்துவின் வரிகள்ல ஒரு பக்கா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபீல் கொடுக்கிற பாடல் இது. தேடி அலைஞ்ச காதல் கைகூடும்போது வர்ற உணர்வை இந்த பாட்டு சொல்லும். காதலை தேடி அலைகிற எல்லா மனசுக்கும் இந்த பாட்டு ஒரு பெரிய எனர்ஜின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஒரு பியூர் கிளாசிக்கல் மேஜிக். கண்ணாமூச்சி ஏனடா. K.S. சித்ரா பாடிய பாடல் இது. இது வெறும் காதல் பாட்டு மட்டும் இல்ல, கண்ணனுக்கும் ராதைக்குமான அந்த தெய்வீக ஊடலையும் ஏமாற்றத்தையும் சொல்லும் பாட்டு. இந்த பாட்டுல ஐஸ்வர்யா ராயின் அழகு நம்ம மனச கொள்ளை கொள்ளும். அடுத்து வர்றது ஒரு மாடர்ன் சாங், அதுதான். இந்த பாடல கிளின்டன் செரிஜோ வைரமுத்து வரிகள்ல பாடியிருப்பாங்க. இது ஒரு சம ஸ்டைலிஷான வெஸ்டர்ன் மெலடி. நெக்ஸ்ட் இந்த பாடல சாதனா சர்கம் வைரமுத்து வரிகள்ல பாடியிருப்பாங்க. கிராமத்து பின்னணியில பறவைகள், இயற்கை, சுதந்திரம்னு ஒரு பெண்ணோட துள்ளலான மனநிலையை விவரிக்கிற பாட்டு. லாஸ்ட் சாங் இந்த ஆல்பத்தோட ஆகச்சிறந்த ஒரு மெலடி. K.S. சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய அற்புத பாடல். காதலில் ஏற்படும் ஏமாற்றம், பிரிவு மற்றும் துரோகத்தின் வலியை வைரமுத்து தன் வரிகளால் செதுக்கியிருப்பாருன்னு தான் சொல்லணும். A.R. ரஹ்மானின் பின்னணி இசையும் சித்ராவின் குரலும் வைரமுத்துவின் வரிகளும் சேர்ந்து நம்மளோட கண்களை கலங்க வச்சிடும். இஃப்டி காதல், தவிப்பு, ஏக்கம், மகிழ்ச்சி, பிரிவோட வலி அப்படி என்ன மனித உணர்வுகளோட எல்லா பரிமாணங்களையும் இந்த பாடல்கள்ல அடக்கின ஒரு மாஸ்டர் பீஸ் தான் கண்டு கொண்டேன் ஆல்பம். உங்களுக்கு இந்த ஆல்பத்துல ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம்.